அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். இந்திய சுயராட்சி கட்சி சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகமாகும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு எமர்ஜென்சி காலம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை புதிய முதல்வர் விஜய் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கார். அதாவது தமிழ்நாட்டில் 42 மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்தடை அப்படின்னா, சென்னையில் மட்டும்தான் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம், கோயம்புத்தூரில் 3 மணி நேரம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம், 6 மணி நேரம் அப்படிங்கிறது கூட நீடிக்குது. திமுக ஆட்சியில் அவங்கள பற்றி விதவிதமாக பக்கமாக கண்டென்ட்டாக வாரி இறைச்சவங்க இன்றைக்கி எல்லோரும் எங்கே இருக்கானுங்கன்னே தெரியல. கோடை காலத்தில் அது நைட்டில் இப்படி கரண்ட்டு போடுங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அங்கங்கே போராட்டம், மறியல், இது எல்லாமே டெய்லியும் பேப்பரில், நியூஸில், மீடியாவில் வந்துகிட்டே இருக்குது. இது யாருக்குமே ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப அசிங்கரமான செயல். அதாவது தெரியும், தெரியாத மாதிரி நடிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் பிஜேபியோட பினாமி ஆட்சி தான். அதை என்னால் அடித்து சொல்ல முடியும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கடைசியாக ஒரு 3 வருஷம் பீரியடில் கட்டாயமாக தமிழ்நாட்டில் மின்தடை எங்கேயுமே போலைங்க. இவ்வளோ மிகப்பெரிய மின்தடை தமிழக மக்கள் சந்திக்கலை. ஏன் சொல்கிறேன்னா, ஃபேக்ட்ரிக்கு மின்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தினாங்க. ஆனால் அன்றாட மக்களுக்கு, வேலைக்கு போகிறவங்க, வீட்டு சம்பந்தமான மின்சாரத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசு எந்த தடையும் விதிக்கலை. 24 மணி நேரமும் கரண்ட்டு அவைலபிலிட்டியாக இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்தடை தொடர்ந்துகிட்டே இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருவோம், அப்படி செஞ்சுருவோம், இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடுவோம், கழட்டி பிடுங்கி வீசி எரிஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே நடக்கலை. இது ஆளும் அரசாங்கம் திமுகவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் திமுக சப்போர்ட் பண்ணலைங்க. ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும்போது வளர்ச்சி அடையணும், மேலும் மேலும் குறைகள் சரி செய்யப்பட வேண்டும், பிரச்சனைகள் சரி செய்யப்பட வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும். முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்தது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டாடணும். இதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு, புதிதாக பதவியேற்ற அரசாங்கத்திற்கு மிக அழகாகும். இப்போ இந்த மொதல் வருஷமே இப்படி இருக்குன்னா, இன்னும் வர 5 வருஷத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் சென்னை கடற்கரை லேட்டஸ்ட்டாக மாற்ற போகிறதா திட்டம். ஏற்கனவே அங்கே லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி பீச்சில் என்னங்க லேட்டஸ்ட்டாக பண்ண முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வேறு ஏதாவது கொண்டு வர போகிறாங்களா? புதுசாக விமானம் அந்த மாதிரி எதாவது கொண்டு வர போகிறாங்களா? இருக்கிற ஆட்சியை, அதில் இருக்கிற குறைகளை சரி செய்யுங்க. ஆளும் அரசாங்கத்திற்கு நான் அதுதான் வலியுறுத்தல் செய்கிறேன். மின்தடையை முதலில் மாற்றுங்கள். அறிவிக்கப்படாத மின்தடையை விஜய் அரசாங்கம்